மனிதர்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரை, முஸ்லிம் என்ற முறையிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பொறுத்தவரை அது இரு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இறைவனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய காரியங்கள், இறைவனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய காரியங்கள். இந்த காரியங்களை எந்த ஒரு மனிதனுடைய தயவு இல்லாமல் ஒரு மனிதனால் செய்துவிட முடியும். நாம் தொழுகிறோம் என்றால் நாம தொழுதுவிட முடியும். நோன்பு வைக்கிறோம் என்றால் நாமவே நோன்பு வைத்துவிட முடியும். ஜக்காத்து கொடுக்கிறோம் என்றால் அதுக்கு மட்டும் ஒரு ஆள் வேணும், வாங்குறதுக்காக ஒரு ஆள் வேணும். ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் அதை நாம செய்துவிட முடியும். திக்ர்கள் தஸ்பீகளை நம்மளா செஞ்சிட முடியும். இது மாதிரி சில காரியங்கள் தான் அல்லாஹ்வுக்காக மனிதன் அவனா செய்து கொள்ளக்கூடிய நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். இதை தவிர திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகளில் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு கட்டளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனுஷனால் மாத்திரம் அதை செய்யவே இயலாது. அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அறிவுரைகளும் அடங்கி இருக்கிறது. திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டோமேயானால் ஏராளமான நற்பண்புகளை, நற்குணங்களை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. கெட்ட குணங்களை பற்றி, கெட்ட பண்புகளை பற்றி கண்டித்து சொல்கிறது. இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும் கேட்டா மனிதர்களோடு இருந்தா தான் சாத்தியமாகும். ஒரு மனிதன் திருடக்கூடாது என்றால் அவன் மாத்திரம் ஒரே ஒருத்தன் உலகத்தில் இருந்தா திருடுவானா? டாபிக்கே வராது. மோசடி செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிவுரை இருக்கிறது. ஒரே ஒருத்தன் தான் உலகத்தில் இருந்தா மோசடி செய்வானா? பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அறிவுரை இருக்கிறது. உலகத்தில் ஒருத்தன் தான் இருக்கிறானா, யார்கிட்ட போய் பொய் சொல்லுவான்? கோல் சொல்லக்கூடாதுன்னா அது ஒருத்தனால சொல்ல முடியுமா? எந்த ஒரு கெட்ட பண்புகளை விட்டு தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் அது மனித சமுதாயத்தோட கலந்துதான் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அது மாதிரி பல நல்ல விஷயங்களை தர்மம் செய்கிறோம், அவனை ஒரு ஆள் மட்டும்தான் செய்ய முடியுமா? உண்மை பேசுகிறோம், அவன் யார்கிட்ட போய் பேசுவான்? மனிதர்கள்ட்ட தான் பேச முடியும். அப்ப நற்பண்புகளை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் அது மனிதர்களோட தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. கெட்ட பண்புகளை விட்டு தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் மனிதர்களோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. இப்படிதான் சட்டங்கள் அதிகமா இருக்கிறது. எல்லா சட்டங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட நீங்க எப்படி வாழணுங்கிறதான் இருக்கிறது. அல்லாஹ்வோட நீங்க எப்படி நடக்கணுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறது. இறைவனுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப குறைவுதான். இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இந்த மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. மீதி உள்ள எல்லா கட்டளைகளுமே நீங்கள் வாழுகிற உலகத்தில் பலரோடு நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்க குடும்பத்தோட எப்படி வாழ்வது, உங்க ஊர்ல எப்படி வாழ்வது, உங்க சமுதாயத்தோட எப்படி வாழ்வது, பிற சமுதாய மக்களோட எப்படி நீங்கள் வாழ்வது, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்வது, உங்க கல்யாண காட்சிகளை நீங்கள் எப்படி செய்து கொள்வது என்று மனிதர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டுமோ, எப்படி அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் நன்மை தருமோ அதுதான் அதிகமாக இருக்கிறது. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் அதிகமாக உள்ள விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் எல்லாம் மனுஷ சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அந்த விஷயங்கள்ல மனிதர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறதோ, குர்ஆன் எப்படி சொல்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்களோ அதில் நாம் எப்படி நடக்கிறோம், 100% அதை பேணுகிறோமா? 100 தொழுகை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் தொழுவோம் என்று உறுதியாக நிற்கிறோம். விரல் அசைக்கிறோம், ஊரை எதிர்த்தால் நம்ம விட மாட்டேங்கிறோம், நெஞ்சில கை கட்டுகிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடிதான் என்னுடைய வணக்கத்தை நான் அமைத்துக் கொள்வேன், என்னுடைய நோன்பை அமைத்துக் கொள்வேன். ஒரு 5 நிமிடம் தாமதமாக நோன்பு திறக்கிறார்கள், நாங்க முன்னாடியே நோன்பு திறப்போம், எங்களுக்கு என்ன பேர் சூட்டினாலும் பரவாயில்லை என்று அதுல நாம உறுதியை காட்டுறோம். தேவை அது பாராட்டத்தக்க உறுதி, கண்டிப்பாக அது கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுல காட்டுகிற அதே உறுதியை அதே அல்லாஹ் கட்டளையிடுகிற மற்ற விஷயங்களையும் காட்டணுமா இல்லையா? அதே அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டுகிற மற்ற விஷயத்திலையும் காட்டணுமா இல்லையா? மற்ற விஷயங்கள்ல எப்படி வந்து விடுகிறது என்று சொன்னால் நம்முடைய சுயநலம் மேலோங்குகிறது. ஒரு மனிதரோடு உள்ள உறவுல ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால் எனக்கு எது லாபம், அதுல மட்டும்தான் நம்முடைய கவனம் செல்கிறதே தவிர என் இறைவன் இதை எப்படி விரும்புகிறான் கவனம் போக மாட்டேங்குது. என்னுடைய தூதர், என்னுடைய தலைவர் எப்படி இதுக்கு வழிகாட்டி இருக்கிறார், இதுல நம்ம கவனம் செல்ல மாட்டேங்கிறது. இதுல என்ன மாதிரி நடந்து கொண்டால் எனக்கு லாபம், எனக்கு ஆதாயம், எனக்கு சிரமம் இல்லாத வழி எது என்கிறதுல மாத்திரம் தான் நம்ம கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம இனிமேல் இந்த தொடர்கள்ல, இந்த ஜும்மாவுடைய தொடர்கள்ல நீங்கள் வாழக்கூடிய மனித குலத்தோடு உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்த செய்திகளை நாம் ஒவ்வொன்றாக அறிந்து அதிலையும் நம்ம தேர வேண்டும், அதிலையும் நம்ம பாஸ் மார்க் எடுக்க வேண்டும்.
அதுலயும் நம்ம வெற்றி பெற்றால் தான் மறுமையில முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் என்கிற வகையில் மனித குலத்தோடு உள்ள நம்முடைய உறவுகள் என்பதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது. ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யலாம். ஒரு ஒரு அடிப்படையை இந்த வாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். மனிதர்களோடு நம்ம வாழக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம், சில நேரங்களில் வாக்குறுதி கொடுத்து விடுகிறோம். இந்த ஒப்பந்தங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் நம்மிடத்தில் என்ன மரியாதை இருக்கிறது? இந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? இந்த வாக்குறுதிகளில் நமக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அது ஜீரோன்னு சொல்லணும். எந்த ஒரு வாக்குறுதியும் ஒரு விளையாட்டாகத்தான் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது. எந்த ஒரு ஒப்பந்தமுமே ஒரு வேடிக்கையாகத்தான் நம்மிடமிருந்து இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒப்பந்தம் என்பதற்கும் வாக்குறுதிக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒப்பந்தம் என்று சொன்னால் ரெண்டு சைடில் உள்ளது. ஒப்பந்தம்னா நீ எனக்கு அதை கொடுத்தா நான் உனக்கு இது தருவேன், அது ஒப்பந்தம். வாக்குறுதி தான் ஒரு சைடு, நான் உனக்கு 1000 ரூபா நாளைக்கு தர்றேன், உனக்கு 10,000 ரூபா தர்றேன்னு சொல்றது இன்னொரு சைடில் எதிர்பார்க்கறது இல்லை. அப்போ ஒரு சைடாக இருக்கக்கூடிய வாக்குறுதி எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டு பக்கமாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இதை நீங்க எப்படி பேணணும், இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. ஒப்பந்தம் பல வகை இருக்கிறது. கல்யாணம் கூட ஒப்பந்தம் தான், நீங்க செய்யற வியாபாரம் கூட ஒப்பந்தம் தான். நீங்க பணத்தை கொடுக்குறீங்க, ஒருத்தர் ஞாபகம் தர்றான்னா அது கூட ஒரு ஒப்பந்தம் தான். எல்லாமே ஒப்பந்தம். மனித வாழ்க்கையில ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட தொடர்பு கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய வேதமும் எந்த மாதிரி நமக்கு வலியுறுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமோ, நம்ம உணர்வுபூர்வமாகத்தான் எதையும் அணுகிறோமோ என்று நினைக்கிற வகையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களோட வாழக்கூடிய நேரத்தில், அவர்களோடு பிரச்சனை இருக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணாங்க. ஒப்பந்தம் காசு பணத்தை தான் வரும்னு சொல்ல இயலாது. ஒரு தெரு பிரச்சனையில் வரும், தண்ணி பிரச்சனையில் வரும், ஒரு விவகாரத்தில் வரும், எல்லாத்துலேயும் வரும். அப்போ அந்த மாதிரி அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால காபிர்களோடவும் சில ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் எல்லாம் ஒப்பந்தம் செஞ்சிட்டமே என்பதற்காக வேண்டி நம்ம நினைச்சு பார்த்தா கூட ஒத்துக்கிற மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நிறைவேற்றினதை பார்த்தா இது ஏன் நிறைவேற்றினாங்க, இது நமக்கு பெரிய பாதிப்பாவில் இருக்கிறது என்று நம்முடைய மனசாட்சி கூட சொல்லும். அதையெல்லாம் தாண்டி ஒப்பந்தம் தான். அது முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட செய்கிற ஒப்பந்தமாக இருந்தாலும் அதை நீ நிறைவேற்றி தான் ஆகணும் என்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பிடிவாதமான போக்கை கடைபிடிக்கிறார்கள். அவங்களுடைய வரலாறுல பார்க்கிறோம். ஹுதைஃபா பின் யமான் ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. சில விஷயங்களை ரகசியமாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் அவர் ரகசியத்தை பேணக்கூடியவர்ங்கிற வகையில் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி யாருன்னா ஹுதைஃபாங்கிற சஹாபி. அவர் பத்ர் போர்ல கலந்து கொள்ளல. ஆனா பத்ர் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிமா இருந்தார். பத்ர் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் இஸ்லாத்தில் இருந்தாரு. அவரால் கலந்து கொள்ள முடிகிற ஒரு நிலைமையில இருந்தாரு. அவர் கலந்து கொள்ளவே இல்லை. அப்ப இதை பற்றி கேட்கிறாங்க. எங்க இஸ்லாமிய வரலாற்றிலேயே பத்ர் தானே ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம். அந்த கட்டத்திலான முஸ்லிம்களுக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலைமையா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அதிகமான ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய அதுலயும் அவங்களுடைய பங்களிப்பு இல்லை. ஹுதைஃபாட்ட கேட்கிறாங்க, அந்த பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு ஏன் பங்களிப்பு இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நானும் என்னுடைய தகப்பனாரும் நாங்க மக்காவை கடந்து மதீனாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப மக்காவில் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்கன்னா எங்களை வழிமறிச்சிடுறாங்க. மக்காவில் உள்ள குறைசிகள் என்னையும் தகப்பனாரையும் பிடிச்சி வழிமறித்து என்ன செய்யறாங்க, எங்க போறீங்க கேட்கிறாங்க. இது முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசில் நடக்கிறது. அப்ப அதை கேள்விப்பட்டு இவர் மதீனாவுக்கு ஓடி வர பார்க்கிறாரு. அப்ப மக்காவில் இருந்த குறைசிகள் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரையும் பிடிச்சி இவங்க போறதை வச்சு இஸ்லாத்தில் ஏத்துக்கிறதுக்காகத்தான் இவங்க எங்க போறாங்க, மதீனாவுக்கு போறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க, ஊகிச்சிடுறாங்க. எங்க போறீங்க, நீங்க முகமதை பார்க்க தானே போறீங்க. அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போய் சொல்றாங்க. முகமதை காப்பாத்திக்கிறதுக்கு பார்க்க இருக்கிறாங்க, போகல, நாங்க மதீனாவுக்கு போறோம், மதீனாவோட ஒரு வேலை இருக்கிறது, அதுக்காக நாங்க மதீனாவுக்கு போறோம். அவங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்றாங்க. அப்ப இவர்களுக்கு ஒரு குழப்பம். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் மேல சத்தியமிட்டு எங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் நீங்க செய்யணும். என்ன ஒப்பந்தம் செய்யணும், நாங்க உங்களை விடுவதா இருந்தால், இங்க இருந்து நீங்க மதீனாவுக்கு போறதுக்கு நாங்க அனுமதிப்பதாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும், எங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அந்த அக்ரிமெண்ட் அல்லாஹ்வுடைய, அவன் அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் தானே. மக்காவில் உள்ள காபிர் அல்லாஹ்வை நம்பினான்.
அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி எங்களுக்கு அந்த உறுதிமொழி தரணும். என்ன உறுதிமொழி? முகமது எங்களோடு சண்டைக்கு வந்தால், முகமது எங்களோடு யுத்தத்துக்கு வருவாரையானால் அப்ப நாங்க ஒரு காலத்திலையும் அவர் பக்கம் நாங்க நிக்க மாட்டோம்னு அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணுங்க. நீங்க முகமது தான் பார்க்க போறீங்க எனக்கு தெரிகிறது, நீங்க சொல்றது நம்பி நாங்க உங்களை அனுப்புறோம். சரி மதீனாவுக்கு போங்க. மதீனாவுல இருந்து முகமது எங்களோட சண்டைக்கு வருவாரையானால் அந்த முகமதோடு நாங்க சேர மாட்டோம்னு சொல்லி இது அல்லாஹ் மேல சத்தியம்னு உறுதிமொழி தாங்க கேட்கிறாங்க. இவங்க அந்த உறுதிமொழியை கொடுத்துட்டாங்க. நிறைவேற்றுறதுக்காக கொடுக்கல. எது கொடுத்தாங்க? சும்மா அப்போதைக்கு தப்பிச்சுக்கிறோமே என்பதற்காக என்ன பண்றாங்க? கண்டிப்பா நாங்க செய்யறோம், அல்லாஹ் மேல சத்தியமா செய்யறோம்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துட்டு என்ன செய்யறாங்கன்னா இதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி வர்ற வழியில இப்படி நடந்துருச்சு, நாங்க என்ன செய்யறது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஃபீலஹும் லிஅஹதிஹிம், அவங்கள்ட்ட செஞ்ச ஒப்பந்தத்தை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும். போங்க ரெண்டு பேரும் திரும்பி போய்விடுங்கள். அவர்களுக்கு எதிராக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, நாங்க பாத்துக்கிறோம். போர்க்களங்கள்ல நீங்க பங்கெடுக்க வேணாம், அவங்களுக்காக வேண்டி நாங்க அல்லாஹ்வே இவங்களுக்கு வெற்றி கொடுக்காதே, முஸ்லிம்களுக்கு வெற்றி கூட நீங்க துஆ செய்யுங்க. ஆனா ஒப்பந்தம் நீங்க போட்ட காரணத்தினால அதை கூட நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்ச காரணத்தினால தான் நாங்க என்ன செஞ்சோம்? அந்த பத்ர்ல நான் கலந்து கொள்ளவில்லை, இல்லைன்னா பத்ர்ல கலந்திருப்பேன். அதுக்கப்புறம் காலாவதி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு நமக்கு மத்தியில் உள்ள ஒப்பந்தங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, சண்டைக்கு போனாங்க. அப்ப இந்த பத்ர்ல கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட முறையிடும் பொழுது ஒரு அல்லாஹ் மேல ஒரு சத்தியம் பண்ணி ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டீங்களே, நெருக்கடியான கட்டமா இருந்தாலும் பரவாயில்லை, நீ கலந்து கொள்ளாதே. அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதில் இவ்வளவு முக்கியத்துவத்தை காட்டுறார்கள். அதே மாதிரி அபூ ராஃபின்னு ஒரு சஹாபி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் விடுதலை செய்யப்பட்ட ஊழியராக இருந்தவர்னு கேள்விப்படுறோம். இவர் மக்காவுல இருந்து அங்க உள்ள அடிமையா இருக்கிறாரு. அவரை ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு கடிதம் கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீங்க இந்த கடிதத்தை கொடுத்துட்டு வா என்று அபூ ராஃபிங்கிறவங்கள மக்காவில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த நபி அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு வரல, அவர் அந்த மக்களுடைய தூதரா தான் வர்றாரு. அவருக்கு இஸ்லாத்தின் மீது எந்த ஒரு ஈடுபாடோ ஒரு ஆர்வமோ கிடையாது. அந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இங்க வர்றார். வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாரு, அங்க உள்ள மக்களை எல்லாம் பார்க்கிறாரு. அவங்களுடைய அந்த அடக்கம் ஒடுக்கம் பண்பாடு பழக்க வழக்கம் வணக்க முறைகள் எல்லாமே அவருக்கு பிடிக்குது. பிடிச்சவன என்ன செய்யறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், உங்களை பார்க்கறதுக்கு முந்தி நான் வேற ஆளா வந்தேன், இப்போ உங்களை பார்த்த பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா நான் இங்கே தான் இருப்பேன், திரும்பி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திரும்பி நீ போகணும், நீ என்ன வேலையா வந்த? ஒரு செய்தியோடு உன்னை அனுப்பி இருக்கிறாங்க, அதுக்கு நீ ரிப்ளை பண்ணி ஆகணும். உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேங்கிற கொண்டு போய் எங்க கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு உனக்கு உறுதியா இருந்து வரணும்னு சொன்ன அப்புறம் ஓடியாந்துரு. இப்ப நீ இருக்கக்கூடாது, இப்ப நீ போய்தான் அவனையே உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைத்து அனுப்பி இருக்கிறார்கள். முகமது என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு என்ன மேட்ரு ஹதீஸ்ல வரல, என்னமோ ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். அப்ப என்னுடைய பதிலை பெற்றுக்கொண்டு தருவது நீ எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம். அவங்கள்ட்ட என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிற? நான் முகமது போவேன், உங்க செய்தி அவர்கிட்ட ஒப்படைப்பேன், அவர் சொல்ற பதிலை நான் வாங்குவேன், உங்கள்கிட்ட கொண்டாந்து தருவேன். இதான அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் நீ வந்திருக்கும் பொழுது நான் இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை மீறினால் இஸ்லாத்தை ஏத்துக்க, அதை நீ விட தேவையில்லை. அக்ரிமெண்ட் நீ என்ன செய்யணும்? அவங்க ஆளாத்தானே திரும்பி போகணும். போய் இந்த அக்ரிமெண்ட் முகமது சொன்னார்னு ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ மாற வேண்டியது இருக்குமே. ஆனால் திரும்பி வா. ஆனா போன கையோட ஒடியான்ட்டார். ஒரு விஷயம் போனாரு, செய்தியை சொன்னாரு, உடனே திருப்பி ஒடியான்ட்டார். இது தப்பு கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ ராஃபிங்கிறவர் அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற உடனே எங்கால போயிட்டார், நாங்க விடமாட்டோம்னு சொல்லல. நீ செஞ்ச அக்ரிமெண்ட் நிறைவேற்று, ஒப்பந்தம்னா ஒப்பந்தம் தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திருப்பி அனுப்புனதை நம்ம பார்க்கிறோம். இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வரலாறுல ரொம்ப பெரிய ஒரு அதிசயமான சஹாபாக்களை அங்கீகரிக்க மறுத்த ஒரு ஆள் கூட கட்டுப்பட மாட்டேன்ட்டாங்க. அது மாதிரியான ஒரு சம்பவம் இருக்குமே. ஆனால் அந்த ஹுதைபியாவுடைய சம்பவத்தை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்ரா செய்வதற்காக பிரயாணம் பண்ணி போறாங்க. சண்டைக்கு போகல, யுத்தத்திற்காக போகல. காபாங்கிற ஒரு ஆலயத்தில் போய் நம்ம என்ன செய்வோம்? உம்ரா செய்வோம்
என்பதற்காக சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு உம்ராவுக்கு போறாங்க. அந்த ஊரார்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்கள் உம்ராவுக்கு வர்ற தெரிஞ்சா கூட ரசாபாசம் வருங்கிற ஒரு நிலைமையை ஏற்கனவே பல சண்டைகள் நடந்திருக்கிறது. அவங்களுக்கு மத்தியில் யுத்தங்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஊருக்குள்ளே இந்த ஆள் வந்துட்டாருன்னு சொன்னா, உள்ளூரில் உள்ளவங்க யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா பாரதூரமான விளைவு ஏற்பட்டுரும் என்று சொல்லி அவங்களும் பயப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்? ஹரமுல சண்டை வந்துருமோ, புனித எல்லைக்குள்ள விவகாரம் வந்துருமோ, நம்ம உம்ராவை கொண்டு போய் அங்கே போய் ரத்தம் சிந்துற ஒரு நிலைமை உண்டாயிருமோன்னு சொல்லி அவங்களுக்கு பயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போனாலும் உள்ளூர் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. மக்காவில் உள்ளவர்களுக்கு அதே மாதிரியான பயம். இவங்களுடைய பயம் நமக்கு எப்படி தெரியுது? ஹதீஸ்ல வருது, நம்மளை ஊகிச்சு சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டகம் வந்து அடம் பிடிக்குது. கசுவா என்கிற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே நகர மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் பேசுகிறாங்க, இந்த கசுவா வந்து அது சண்டித்தனம் செய்கிறது, கசுவா வந்து துரோகம் செய்கிறதுன்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை எல்லாரும் திட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை, கசுவா வந்து சண்டித்தனம் செய்யலை, அது சண்டித்தனம் செய்கிறது ஒட்டகத்துடைய பழக்கத்திலையும் கிடையாது. அவ்வளோ அழகாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒட்டகம். அதை வந்து யானை படையை தடுத்து நிறுத்தினானே அவன் தடுத்து நிறுத்துறான். யானைப்படை அப்படி சொல்றாங்க. ஹபிசஹா ஹாபிசுல் ஃபீல், யானைப்படை காபாவை அழிக்க வந்துச்சே, ஆபிரஹா என்கிற மன்னனுடைய தலைமையில ஒரு யானைப்படையை கொண்டு வந்து காபத்துல்லாவை அழிக்க வந்துச்சே, அப்ப யானைப்படையெல்லாம் தடுத்து நிறுத்தினானே அவனாக்கு இப்ப தடுத்து நிறுத்தினான். அதை சண்டை வர வேணான்னு அல்லாஹ் விரும்புறாங்கிறாங்க. எதுக்கு அல்லாஹ் தடுத்திருக்கிறான்னு கேட்டா, அந்த ஹரமுல எப்படி சண்டைக்கு வரும் பொழுது யானைப்படை அல்லாஹ் தடுத்து நிறுத்தினானோ அந்த மாதிரி என்னுடைய இந்த ஒட்டகத்தை அல்லாஹ் நிப்பாட்டி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, இப்போ நான் வந்திருக்கிறேன், ஹரமில் ரத்தத்தை ஓட்டக்கூடாது என்பதற்காக எத்தகைய உடன்படிக்கைகள் வந்தாலும் நான் இணங்கி போவேன். அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உம்ராவுக்கு தான் வந்திருக்கிறேன், ஆனா ரத்தம் ஓடிடுமோ என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு அதை தவிர்ப்பதற்காக எந்த விலை கொடுக்க வேண்டி வந்தாலும் நான் கொடுப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் சொல்றாங்க. பயந்துருக்காங்கன்னு வழங்குது. என்ன பயம்? ஹரமுல ரத்தம் ஓட்டிடக்கூடாது, புனித இடத்துல போய் வனக்கஞ்சியை போறோன்னு போய் ரத்தார ஓட்டிடக்கூடாது, அதை தவிர்க்க விரும்புறாங்க. இது ஒரு அறிகுறியாகவும் நினைக்கிறாங்க. இந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணதை சரி அல்லாஹ் விரும்பல, ஏன் வந்தீங்கன்னு அல்லாஹ் தடுக்கிறாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் ஆகுது. அங்கே அதே மாதிரி அங்கே என்னது, உள்ள வந்து உம்ராண்டு வந்து மொத்தத்தை கைப்பற்றி என்ன பண்றது, நம்மளுக்கு ஏற்று செஞ்சா என்ன, அவங்களும் இந்த மக்காவில் ரத்தம் ஓட்டக்கூடாது என்பதில் அக்கறை உள்ளவங்களாக தான் இருந்தாங்க. அப்போ அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நடுவில் ஒரு ஆட்களை அனுப்பி தூது மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே முகாமிட்டு இருக்கிறாங்க ஹுதைபியாங்கிற இடத்துல. அங்கே இருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சாரார் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ பேச்சுவார்த்தை நடந்து என்ன முடிவு வருது, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குருவோம். பேச்சுவார்த்தையில் என்ன செய்வோம், சும்மா பேச்சுவார்த்தை இப்போ திரும்பிலாம் நாங்கள் போக மாட்டோம், உள்ள வரணும்னு இவங்க சொல்கிறாங்க, திரும்பி போங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்படி போக முடியாது, நாங்கள் திரும்பி போகிறத எந்த அடிப்படையில், என்ன அடிப்படையில் திரும்பி போவது, நீங்களும் நாங்களும் இனிமேல் எப்படி உங்களுக்கு பயந்துக்கு நாங்கள் திரும்பி போக மாட்டோம், ஒரு உறுதிமொழியோடு தான் திரும்பி போவோம்ங்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்ன செய்யுது நடத்தணும்னு முடிவு எடுக்கிறாங்க. பேச்சுவார்த்தையுடைய தலைவராக சுஹைல்னு ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் நல்ல நாவன்மை மிக்கவர், ரொம்ப அற்புதமாக விஷயங்களை எடுத்து விளக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அந்த சுஹைல்ங்கிற ஒரு ஆளை வந்து கடைசியாக என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, முகமது நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிடணும், இந்த வருஷம் அக்ரிமெண்ட் என்னது, நீங்கள் வந்துட்டீங்கல்ல திரும்பி போயிடணும், ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் வாங்க தடுக்க மாட்டோம். அது அறவே தடுக்கிறதா இருந்தால் திரும்பி போக மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அக்ரிமெண்ட் அதானே, இந்த வருஷம் வேணாங்கிறீங்களா, அது பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. கடைசி அக்ரிமெண்ட் என்ன, நீங்கள் உம்ராவுக்கு வந்தீங்கல்ல இப்போ நாங்கள் விட மாட்டோம், விட்டோம்னு சொன்னால் குறைஷிகள் வந்து கோழைத்தனமாகி விட்டார்கள் ஊரே பேசிடும், உலகமே எங்களை விமர்சிக்கும், நாங்கள் பயந்துட்டோன்னு ஒரு விஷயம் வந்துடக்கூடாது, எங்களுக்குன்னு ஒரு மான பிரச்சனையாக போச்சு. இது மான பிரச்சனையாக இருக்கிறதுனால எங்களுக்கும் இல்லாமல் உங்களுக்கும் இல்லாமல் உங்களுக்கும் மான பிரச்சனை ஆகிடக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் நீங்கள் வந்து நாங்கள் தடுக்க மாட்டோம், இது நாங்கள் உங்களுக்கு விட்டு தரோம், நீங்கள் எங்களுக்கு இதை விட்டு தாங்க, ரெண்டு பேரும் விட்டு தராங்க. என்னது, இந்த வருஷம் வரக்கூடாது என்பதில் ரசூல்லா விட்டு தர்றாங்க, அடுத்த வருஷம் தடுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க விட்டு தர்றாங்க. சரின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிறாங்க. சரி இந்த வருஷம் திரும்புகிறோம். கொதிக்குது, சஹாபாக்கள்லாம் கொதிக்கிறாங்க. என்னது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து ஒவ்வொரு சஹாபியும் இது என்ன இது அக்ரிமெண்ட், எதுக்கு வந்தோம்,
இபாத்து செய்ய நான் தடுக்கிறான், நீங்க என்ன பண்றீங்கன்னு நேருக்கு நேரில் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நெசமா தூதர் இப்படிலாம் கேட்குறாங்க. நீங்க நெசமா அல்லாஹ்வுடைய தூதர் தானா? ஆமா. உம்ராவுக்கு வருவோன்னு தானே கூட்டு வந்தேன். ஆமா. அப்ப ஏன் போக சொல்றீங்க? இந்த வருஷம் உம்ரான்னு உன்ட்ட சொன்னா, இந்த வருஷம் உம்ரா செய்வோம் நம்ம சொன்னா, அடுத்த வருஷம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு அதெல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அது முழுசா எடுபடலை. கடைசி என்ன ஆகுது? அடுத்த கண்டிஷனை போடுறாங்க. என்ன கண்டிஷன்? உங்களை சேர்ந்த யாராவது, எங்க மக்காவில் உள்ள யாராவது உங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னா பிடிச்சி எங்களை திருப்பி தந்துடணும். மக்காவிலேருந்து ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு மதீனாவுக்கு வரலாம். அப்படி வந்தார்களே ஆனால் அவங்கள திருப்பி எங்கள்கிட்ட கொண்டாந்து என்ன செய்யணும்? ஒப்படைக்கணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதுவும் சரின்ட்டாங்க. உடனே சரிங்களே, வாக்குவாதம் நடந்து கடைசி ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல, கடைசி முடிவு என்னது? சரிப்பான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சுஹைல் இருக்கார்ல, இவருடைய மகனே ஓடி வர்றாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக. யார் அந்த சமுதாயத்தின் சார்பாக பேசி கொண்டிருக்கிறாரோ அந்த சுஹைலுடைய மகன் அபூ ஜந்தல்ங்கிறவர் என்ன செய்யறாரு? விலங்குகள் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவரை விலங்கு அறுத்துட்டு ஓடியான்ட்டார். அவர் இந்த இடத்துக்கு பக்கத்திலான மக்காவில் இருந்து பக்கமா இருக்கும், ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்தோன்னு என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதரை என்ன ஏத்துக்கிறங்கிறாரு. உடனே சுஹைல் என்ன பண்றாரு? நம்ம அக்ரிமெண்ட் என்ன வந்தா திருப்பி தரணும் இருக்குதா அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அட பேசி தானே போறோம், எழுதலையே, இப்ப கையெழுத்து ஒன்றும் போடலேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சமாளிச்சு பார்க்கறாங்க. நான் கையெழுத்தா போட்டேன், பேசி தானே இருக்கிறோம், அதெல்லாம் முடியாது, இல்லைன்னா ஒப்பந்தத்துக்கு நான் வரமாட்டோம், ரெத்தார் ஓட்ட ரெடிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? சரி ஒப்பந்தம் இருக்கிறது, இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் எனக்கு வந்து சலுகை கொடுங்க, இனிமே ஒரு வச்சுக்கிடுவோம், ஒப்பந்தம் முடிவாக ஆகியிருக்கட்டும். ஒரு ஆள் வந்துட்டார்லப்பா, அவர் கெஞ்சுறாரு, நான் முஸ்லீமாகி வந்தவொடனே என்ன திருப்பி அனுப்ப போறீங்களா அப்படிலாம் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் இறங்கி எவ்வளவு சொல்லி பார்க்குறாங்க. அந்த பேச்சே இடம் கிடையாது. ஒப்பந்தத்தை முதல்ல நீங்க நிறைவேற்றலாங்கிறதுக்கு இதை நாங்கள் அளவுகளை வைக்கிறோம். சரின்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி அவரை அழைச்சிட்டு போங்க, அங்கே ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒப்பந்தம் ஆவலை பாருங்க, கையெழுத்து ஆவலை. உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அதை ஒப்படைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன? அவர் சங்கில எடுத்துட்டு ஓடி போயிரு, அது ஒரு விஷயம். ஆனா அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்துக்காக வேண்டி ஒப்படைச்சிடுறாங்க. போன பிறகு அபூ பஸீர்னு ஒரு ஆள் என்ன பண்றாரு? அவரு மக்காவுல இருந்து ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு ஓடியாந்துறாரு. அவரை விரட்டிக்கிட்டே ரெண்டு பேர் வர்றாங்க மக்காவுல இருந்து பிடிச்சி தர்றதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கிறாங்க. ஒப்பந்தப்படி நீங்க வந்துட்டாரு, எங்கள்ட்ட நீங்க திருப்பி தந்துடணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சவர் என்ன செய்யறாங்க? ஒப்படைக்கிறாங்க. முஸ்லீம் தான் அவரு, ஒப்படைக்கிறாங்க. அவர் போய் தப்பிச்சு முடியாது, அது ஒரு விஷயம். அவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை காலி பண்ணி விட்டு அவர் ஒரு இடத்துல ஒதுங்கிட்டாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் முஸ்லீமா வந்துட்டாரு, கள்ளத்தனம் பண்ணுவோமே, அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்வோம்? ஒளிஞ்சிக்க எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாம்ல, கிட்ட ஒளிஞ்சு இருந்துக்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போடுறேன், அதெல்லாம் கிடையாது. ஒப்பந்தம் எழுதுனது தான். ஒரு முஸ்லீம் என்பவன் நாணயமா இருப்பான், ஒரு முஸ்லீம் வந்து சொல் மீற மாட்டான், சொன்னதில் அப்படி நிற்பாங்கிற ஒரு பேர் வரணும் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே தவிர, இந்த நேரத்தில் நினைத்திருந்தால் அபூ பஸீர் என்ன பண்ணியிருக்கலாம்? எங்கேயாவது கடத்தி வச்சிருக்கலாம், சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், போய் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி பிடித்து என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தின்படி கொடுக்குறாங்க. கொன்னுட்டு மறுபடி வர்றாரு. ஒரு ஆளை கொன்னுவிட்டு உன் வாழ் நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு. அவனுக்கு இருக்குத்தனமா? ஆமா நல்லா தான் இருக்குங்கிறான். அதை டெஸ்ட் பண்ற மாதிரி பார்த்து என்ன செய்யறாரு? ஒரு ஆளை கொன்னுட்டு ஓடி இன்னொருத்தரை கொல்ல போகும்போது பயந்து ஓடினான். அவன் விரட்டிட்டே வர்றான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு விட்டு என்னையும் கொல்றது விரட்டிட்டு வர்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? இந்த ஆளு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா, ஒரு ஆள் சப்போர்ட் கிடைச்சா நாளைக்கு வர்ற சண்டை இன்னைக்கு உண்டாக்கிடுவார் போல இருக்குன்னு சொல்றாங்களா? ஆஹா, மறுபடியும் நம்மளை பிடிச்சி கொடுத்துட்டு ஓடி போயிடுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தா மறுபடியும் பிடிச்சி ஒப்படைச்சிருவாங்க, நம்முடைய செயலை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கலைன்னு சொல்லி மறுபடியும் ஓட்டம் எடுத்துறாரு. அப்ப ஒரு காபீர்கள்ட்ட செய்யற ஒரு உடன்படிக்கை, அது உடன்படிக்கைனா உடன்படிக்கை தான், யோசிச்சு தானே முடிவு எடுக்கிறோம், அவசரப்பட்டு எடுத்த முடிவு இல்லை, இல்ல சாதக பாதகத்தில் பேசி தானே முடிவு எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுத்த ஒரு உடன்படிக்கையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரை கொடுத்து நிலைநாட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உம்ரா இல்லைன்னு ஆயிடுச்சு, திரும்பி போகணும். அப்போ ஒட்டகத்தோடு வந்திருப்பாங்களே குர்பானி பிராணி, எல்லாம் குர்பானி பிராணி அருங்கப்பா, அறுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருங்கப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு நாள் எந்திரிக்கலை. இந்த ஒப்பந்தம்லாம் செஞ்சு முடித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை சஹாபாக்கள் எப்படி பேணுவாங்க? உடனே பேணுவாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வந்த வேலை நடக்கலை, அதனால குர்பானிக்குன்னு பிராணியை கொண்டு வந்துட்டோம், அதை இங்கே அறுத்துருங்க, மொட்டை அந்த நம்ம வேலை முடிஞ்சிருச்சுங்க, இஹ்ராம் விட்டு களையிறதுக்காக வேண்டி நீங்கள் மொட்டை எடுத்து என்ன செய்யுங்க, இஹ்ராம்லேருந்து விடுபட்டுருங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. ஒரு ஆள் கேட்கல, திருப்பி சொல்றாங்க, ஒரு ஆள் எந்திரிக்கல. அப்படி அப்படின்னா அந்த ஒப்பந்தம் அவ்வளவு பேர் கசப்பா இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்ட இந்த ஒரு விஷயம் என்ன, எப்படி நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க, பெரிய வீராவேசமா கூட்டிட்டு வந்துட்டு இப்படி கேவலம் அப்படிதான் பாக்குறாங்க.
கேவலமா போச்சே, இஹ்ராமுக்கு உம்ராக்கு தான் வந்தோம், அது இல்லாம ஆக்கி முகத்தை தொங்க விடுற நிலையை ரசூலுல்லாஹ் உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்லி புடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆனா எதுக்கு பிடிச்சாங்க? கட்டுப்படக்கூடாதுங்கிறதுக்கு இல்ல. இந்த புடிவாதத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவை மாத்தினாலும் மாத்திருவாங்க, இல்ல வாங்கப்பா போவோன்னு கூட்டிட்டு போயிருவாங்க நினைச்சாங்களே தவிர எதிர்த்து நிக்கிறத செய்யல. அவங்க என்னது ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி எதிர்ப்பு தெரிவித்தால் முடிவை மாத்திடுவாங்கன்னு நினைச்சாங்க. உம்மு சலமாட்ட ரசூலுல்லாஹ் உள்ள போறாங்க. உம்மு சலமா என்ன சொல்றாங்க? ஒரு நல்ல யோசனை சொல்றாங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, நீங்க வாட்டுக்கு போய் நீங்க முதல்ல குர்பானியை கொடுங்க, நீங்க மொட்டை அடிங்க, மடமட எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வளைஞ்சிருவீன்னு அவங்க பாக்குறாங்க, உங்களை மீறுறதுக்கு அவங்க நினைக்கல. நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதுல மாற்றம் கிடையாதுன்னு முடிவு வந்துருவாங்க. அதனால நீங்க போய் முதல்ல என்ன செய்யுங்க, குர்பானி பிராணி அருங்க, நீங்க மொட்டை அடிங்க, மடமட எல்லாம் செய்வாங்கன்னு உம்மு சலமா சொன்ன உடனே யார்ட்டையும் பேசாம ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அப்படி செஞ்ச உடனே மடமட எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மீறுவது நோக்கம் அல்ல, சஹாபாக்கள் கட்டுப்படாம இந்த திருப்தி இல்ல, ரசூலுல்லாஹ் எப்படியா சரி கட்டிடலாம், கோபமா இருந்தா இந்த முடிவை மாத்துவாங்க, ஒப்பந்தத்தை உடைச்சிக்கிட்டு நம்மளை உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. அது இல்லைன்னு கன்ஃபார்மா மொட்டை அடிச்சாச்சு தெரிஞ்ச உடனே, குர்பானி பிராணி அர்த்தத்தின் தெரிஞ்ச உடனே உம்ரா இனி இல்லை, தெளிவா ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ண மாத்த மாட்டேன் என்பதை செயல் மூலமா நிரூபிச்ச உடனே அவ்வளவு அப்படி கட்டுப்பட்டாங்க. சஹாபாக்கள் அவ்வளவு விருப்பான ஒரு விஷயத்தை கூட சஹாபாக்கள் அந்த மாதிரி கடைப்பிடிச்சது பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒப்பந்தங்கள், நிறைய ஒப்பந்தங்கள் சம்பந்தமா நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம ஒரு சமுதாயத்தோட, ஒரு நிறுவனத்தோட, ஒரு நபரோட, ஒரு எதிரியோட, பிற இயக்கங்களோட என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி, அந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யணும், உசுரை கொடுத்து காப்பாற்றணும். அதில் நமக்கு பாதிப்பு இருந்தாலும் என்ன செய்யணும், அந்த அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றுவதில் உறுதியாக நிற்க வேண்டும். இது தொடர்பான அடுத்தடுத்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு அல்லாஹ் தீர்வு சொல்லுகிறான். அவங்க மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து அவர்கள் வந்து விடுகிறார்கள். மதீனாவில் உள்ள மக்கள் அவர்களுக்கு அரவணைப்பாக இருக்கிறார்கள். சில பேர் ஹிஜ்ரத் செய்யாமலேயே இஸ்லாத்தை ஏற்று மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து வராம மக்காவிலே அவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த மக்கள் சில பிரச்சனைகளை அந்த ஊர்ல சந்திக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு? அந்த மக்கள் அங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்க சிரமப்படுகிறார்களே, அதுக்காக நம்ம போய் உதவி செய்யலாமா என்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்க அங்க போய் உதவி செய்வதாக இருந்தால் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும், யாரோடு? மக்காவில் இருக்கிற காபிர்களோடு, மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களோடு உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குமையானால் அவங்களுக்கு எதிராக உங்க ஆட்கள் நீங்க உதவி செஞ்சிடக்கூடாது, முஸ்லிம்களாக இருந்தால் கூட உதவி செய்யக்கூடாது என்கிற அளவுக்கு ஒப்பந்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான். நம்ம ஆள் என்ற ஒரு காரணத்திற்காக கூட நீங்க அவங்களுக்கு எதிராக உதவி செய்யக்கூடாது. திருமறை குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டார்களோ, வஹாஜரு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ, வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாலும் உடலாலும் ஜிஹாத் அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்களும், வல்லதீன ஆவவ் வ நஸரு, யார் அந்த மக்களை அரவணைத்துக் கொண்டார்களோ மதீனாவாசிகள் அவங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் அவர்களும், உலாயிக பாலுஹும் அவுலியாவு பாலின், அவங்க தான் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாக பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். ஆனா வல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டார்களோ, வலம் யுஹாஜிரு, அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரலையோ, நம்பிக்கை கொண்டுட்டாங்க, அந்த மக்களோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அங்க வாழவே கூடாது என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டும் கூட சொத்து சுகம் இதுகளை கவனத்தில் கொண்டோ அல்லது பலவீனத்தின் காரணமாகவோ ஹிஜ்ரத் செய்யாமல் அங்கே இருந்து விடுவார்களே, ஆனால் மாலக்கும் மின் விலாயத்திகும் மின் செய்யின், அவங்களுடைய எந்த பொறுப்பும் உங்கள் மீது கிடையாது. மார்க்க விஷயமாக உங்களிடத்தில் அவர்கள் உதவி தேடுவார்களே, ஆனால் அலைக்கும் நசுரு, அப்ப நீங்க அதுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு பள்ளிவாசல் கட்டணும், ஒரு கஷ்டமா இருக்கிறது என்று மார்க்கத்தை நிலைநாட்டுவது சம்பந்தமாக உங்களிடத்தில் உதவி கேட்பார்களே, ஆனால் நீங்கள் உதவி செய்யணும். ஆனா இல்லா அலா கௌமின் பைனக்கும் வ பைனஹும் மீசாகுன், எந்த சமுதாயத்துக்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை இருக்கிறதோ அவங்களுக்கு எதிராக அந்த உதவி செஞ்சிடக்கூடாது. நீங்க உங்க ஆளுகளுக்கு உதவி செய்யலாம், ஒரு உடன்படிக்கை எடுத்த சமுதாயத்தின் மத்தியில் அவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு எதிராக அவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி நீங்க உதவி செஞ்சிடக்கூடாது. அந்த ஊர்ல உள்ளவங்க வந்து கேட்கிறாங்க, நாங்க இங்க சில பேர் போட்டு தள்ளிட்டுமா,
நீங்க ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்கறாங்க. செய்யக்கூடாது. ஏன்? அவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கும் பொழுது நம்ம ஆள் என்று பார்ப்பதை விட உடன்படிக்கையை பார்க்கணும். மனிதன் தான் ஒப்புக்கொண்ட விஷயத்தை நிலைநாட்டியாக வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல இப்படி எல்லாம் பிரிக்கிறான். அதாவது கஷ்டமான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் செய்யாம அந்த நாட்டில் இருந்தா கூட தீனுக்கு உதவி செய்யுங்க. தொழுகை, நோம்பு இதெல்லாம் நிலைநாட்டுவதற்கு இப்ப நம்ம காலத்துல சொல்வதா இருந்தால் நோம்பு கஞ்சி காய்ச்சி ஊத்தணும்னு கேட்கறாங்க, கொடுக்கலாம். பள்ளிவாச கட்டணும்னு கேட்கறாங்க, கொடுக்கலாம். இதெல்லாம் யாருக்கு எதிரானது கிடையாது. யாருக்கு எதிரான விஷயங்களாக இல்லாம நீங்க உதவி செய்யலாம். ஆனா யாரோட நீங்க உடன்படிக்கை எடுத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு எதிராக எங்களுக்கு துப்பாக்கி தாங்க, எங்களுக்கு கத்தி தாங்க, அவங்களை அழிக்கிறதுக்குரிய உதவிகள்லாம் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டால் செய்யக்கூடாது. ஏன்? நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். நீனு எங்களுக்கு எதிராக போகக்கூடாது, நானும் உனக்கு எதிராக போக மாட்டோம். என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம்? பிற சமுதாய மக்களோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, உனக்கு எதிராக நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம், எங்களுக்கு எதிராக நீனும் செய்யக்கூடாது. இது ஏத்து நடக்கணுமா இல்லையா? நம்ம ஆள்கிட்ட உதவி செஞ்சோம்னா ஒப்பந்தம் என்ன ஆகுறது? ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கோமா இல்லையா? உனக்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டோம் என்றால் இது எதிரான காரியமா தானே ஆகும். அப்ப இந்த அளவுக்கு ஒப்பந்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு கேட்டா, கஷ்டமான காலத்துல இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாலும் சரிதான், ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்தை நீங்க என்ன செஞ்சாங்கன்னு நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை விட ஒரு சமுதாயத்தை நம்ம ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். என்ன ஒப்பந்தம்? உங்களையும் நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், எங்களை நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. அது இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த மாதிரி ஒப்பந்தம் தேவைப்படாது. அடித்துக்கொண்டு சண்டை சச்சரவு யுத்தங்கள் இதெல்லாம் இருக்கிற காலத்துல ஒருத்தர் பாதுகாப்பது ஒப்பந்தத்துல அன்னைக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒப்பந்தம் போட்டுக் கொள்வார்கள். உனக்கு நான் உதவி, எனக்கு நீ உதவி. ஏன்னா தனியா பிரயாணம் பண்ணி போவார்கள், வியாபாரிகள் போவார்கள், இவன் அவனை தாக்கி கொள்ளையடிப்பான், அவன் இவனை தாக்கி கொள்ளையடிப்பான். இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக் கொள்வார்கள். ஒவ்வொரு கபீலாவும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் இன்னொரு கூட்டத்தாரோட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அப்ப அந்த உடன்படிக்கையில அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், நீங்க ஒரு சமுதாயத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. என்ன உடன்படிக்கை? உங்களையும் நாங்க பாதுகாப்போம், எங்களை நீங்க பாதுகாக்கணும். எங்களுக்கு நெருக்கடி வந்தா நீங்க எங்களை பாதுகாக்கணும், உங்களுக்கு நெருக்கடி வந்தா நாங்க உங்களை வந்து பாதுகாப்போம். அதே மாதிரி நாங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தோமோ அவங்களே நீங்க ஒண்ணும் செய்யக்கூடாது, நீங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டீங்களோ அவங்கள நாங்க ஒண்ணும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? உங்களையும் நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், நீங்க யாருக்காவது அடைக்கலம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க வேற ஒரு ஆட்களுக்கு, அவங்களே ஒண்ணும் செய்ய மாட்டோம். அதே மாதிரி எங்களையும் நீங்க ஒண்ணும் செய்யக்கூடாது, நாங்க யாருக்காவது அடைக்கலம் கொடுத்துட்டோம்னு சொன்னா நீங்க ஒண்ணும் செய்ய. இப்படி ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் நடந்த பிறகு நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் போய் அவங்கள்ட்ட அடைக்கலம் வாங்கிருச்சு. யார்கிட்ட? யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டோமோ அவங்கள்ட்ட போய் நமக்கு பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் போய் நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்க வீட்டுல நாங்க இருந்துக்கிறோம், நாங்க வேற இடைஞ்சல்லாம் பண்ண மாட்டோம், வெறுமனே அடைக்கலம் தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த சாரார் அடைக்கலம் கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க யாரு? நம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிரிகள். எதிரிகளாக இருந்து பல இடைஞ்சல் செஞ்சு கொண்டிருந்தா கூட அவங்க இப்ப அடைக்கலம் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ரெண்டு பார்வை முன்னாடி வருது, இவன் என்னென்னலாம் செஞ்சான் அப்படின்னு பார்த்தா அவனை விடக்கூடாது. அது நேரத்தில் ஒப்பந்தத்தை பார்த்தா அவன் கிட்ட இருக்கக்கூடாது. ஒப்பந்தம் என்ன பண்ணிருக்கிறோம்? அவர்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம், இது ஒப்பந்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இல்லல்லதீன யஸிலூன இலா கௌமின் பைனகும் வ பைனஹும் மீசாகுன். ஒரு சமுதாயத்தோடு உங்களுக்கு உடன்படிக்கை இருக்குமையானால் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய எதிரிகள் அவங்களோட சேர்ந்து கொள்வார்களே, ஆனால் அவர்களையும் கை வைக்க கூடாது. நமக்கு எதிரியாக இருந்தா கூட அவன் என்ன செய்வான்? நாங்க அடைக்கலம் கொடுத்துட்டோம்ப்பா, சரி போ. ஒப்பந்தம் பண்ணி அப்படித்தானே இருக்குது. அடைக்கலம் கொடுத்தால் நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் இருக்குல்ல. அப்ப நம்ம ஒரு ஆளுக்கு அடைக்கலம் கொடுப்போம், அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். அப்ப ஒப்பந்தம் என்பது பரஸ்பரமாக ரெண்டு செயலும் நிறைவேற்றணும் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் சந்திக்க இருக்கிறோம். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா இது பயங்கரமான விஷயம். உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுற ஒரு ஒப்பந்தம் இது. ஏன்? எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமா இருந்தால் கூட, அது மாதிரி முஸ்லிம்கள் அங்க சிறுபான்மையா நசுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எதிராக உதவி செய்யாதீங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய உயிர் பிரச்சனை, மான பிரச்சனை, ஈமான் பிரச்சனை. அதையெல்லாம் கடந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒப்பந்தம் தான். அப்ப ஏன் ஒப்பந்தம் பண்ற? நீ மாட்டேன் இருக்கணும், டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கணும். ஒப்பந்தம் பண்ணி அவன் உனக்கு சிலர் நம்பி விட்டு கொடுப்பானே, ஆனால் நீ சிலரை விட்டு கொடுத்தா அவனு ரெண்டு பேரும் ஆதாயம் இருக்குது. உனக்கு சில சங்கடங்கள் வர்ற மாதிரி அவனுக்கு சில சங்கடங்கள் இருக்கு. ரெண்டு பேருக்கும் சில சங்கடங்களும் சில அனுகூலங்களும் தான் ஒப்பந்தம். ஒரு சைடுக்கு சாதகமா இருந்தா ஒப்பந்தம் கிடையாது. ஒப்பந்தம் சொன்னாலேயே இவனுக்கு 4 சாதகம் அவனுக்கு 4 சாதகம்,
இவனுக்கு 4 மைனஸ் அவனுக்கு 4 மைனஸ், இதான் ஒப்பந்தங்கிறது. அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்தல் தான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்னு கேட்டா, நம்ம சின்ன சின்ன ஒண்ணுமில்லாத அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினாலும் பெரிய கஷ்டமே கிடையாது, அதெல்லாம் விட்டுறணுமா. இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது கஷ்டம், நமக்கு பின்னடைவு, நமக்கு பாதிப்பு, நமக்கு இழப்பு இருந்தாலும் பரவாயில்லை, நிறைவேற்றுங்க நல்லா சொல்லி காட்டுறானே. நம்ம என்னென்ன ஒப்பந்தமெல்லாம் பண்றோம், எதுல நம்ம கரெக்டா இருக்கிறோம்? இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றினா உயிர் போயிருமா? சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆயிருமா? ஒண்ணுமில்லாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒப்பந்தங்கள்லாம் கூட ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதை பற்றி கடுமையான முறையில் புகழ்ந்தும் எச்சரிக்கை பண்ணியும் அதை சிலாகித்தும் பல மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, அவ்ஃபூ பில் உகூத், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். ஒரு சூராவுடைய துவக்கம் இப்படி ஆரம்பிக்கிறது. நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவ்ஃபூ பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா, ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், ஒப்பந்தங்களும் விசாரிக்கப்படும். அல்லாஹ் எதை விசாரிப்பான்? நம்முடைய தொழுகை விசாரிப்பான், நோன்பை விசாரிப்பான், மற்ற ஹராமை செய்திருந்தா அதை விசாரிப்பான், பாவங்களை விசாரிப்பான் நினைக்கிறோமே, அந்த மாதிரி இதையும் விசாரிப்பான். அல்லாஹ் எதை விசாரிப்பான்? ஒப்பந்தம் நீ தான் பண்ணிக்கிட்ட, அல்லாஹ்வுக்கு இந்த சம்பந்தமே இல்லை, அல்லாஹ் ஒப்பந்தம் மாட்டான், நீனும் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் போட்டுக்கிட்டீங்க, நிறைவேற்ற நான் கேட்பேங்க. அல்லாஹ் அவனுக்கு இதுல சம்பந்தமே இல்லை, அல்லாஹ் அந்த ஒப்பந்தம் போடல, நீங்க தான் போட்டுக்கிட்டீங்க, நீங்க போட்ட ஒப்பந்தத்தை நீங்க மீறுவீர்களே ஆனால் அதை நான் விசாரிப்பேங்க. அல்லாஹ் வஅஃபு பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நீங்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், ஏனென்றால் ஒப்பந்தங்களும் என்னிடத்தில் விசாரிக்கப்படும், அதுக்கு கொஸ்டின் உண்டு, அதை நான் கேட்பேன் மறுமையிலங்கிறான். அப்ப ஒப்பந்தத்தை மீறுவது எப்படி ஒரு குற்றம்? மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தை சந்திக்க வேண்டிய குற்றம், அது பாவம், அதுக்கு தண்டனை இருக்கு. தண்டனை தான் அல்ல விசாரிப்பான், தண்டனை இல்லாதபடி விசாரிப்பானா? விசாரிக்க. ஏன் நோன்பு வச்சு விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டான். எது விசாரிப்பான்? ஏன் சாப்பிடு நல்லா விசாரிப்பானா? ஏன் ஹராம சாப்பிடுன்னு விசாரிப்பான். அப்ப அல்லாஹ் ஒன்றை விசாரிப்பான் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? தண்டிக்குவான். அப்ப நம்ம பயப்படணும், எந்த ஒரு ஒப்பந்தம் செய்தாலும் அது நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் சொல்லும் பொழுது அவங்களுடைய பட்டியல் நல்ல விஷயங்களை பட்டியல் போட்டு வர்றான். அதுல ஒரு விஷயம் என்ன? வல்லதீன லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராவூன், தங்களுடைய அமானிதங்களையும் அவர்கள் பேணிக் கொள்வார்கள், தங்களுடைய ஒப்பந்தங்களையும் பேணிக் கொள்வார்கள். வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்று கேட்டால் அவங்க நிறைய காரியங்களை செய்வாங்க, கற்போட இருப்பார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அது மாதிரி விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இப்படி பட்டியல் போட்டு வரும் பொழுது அதுல ஒரு அம்சமா இல்ல என்ன சொல்றான்? வல்லதீன லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராவூன், தங்களுடைய அமானிதங்களையும் பேணிக் கொள்வார்கள், தங்களுடைய ஒப்பந்தங்களையும் பேணிக் கொள்வார்கள். இவங்க தான் வெற்றி பெற முடியும் மறுமையில. இப்ப மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் அதனுடைய அம்சம் என்ன? வெறும் வணக்க வழிபாடுகள்ல மட்டும் வெற்றி பெற முடியாது, அதோடு இதுவும் சேர்ந்து இருக்கணும். நம்ம கொடுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறோமா என்பதுல கூடுதலாக என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நல்ல விஷயங்களை பட்டியல் போடுறான். என்ன நல்ல விஷயங்கள்? மறுமையில வெற்றி பெறுவதற்குரிய நல்ல விஷயங்கள். அந்த பட்டியல் எப்படி போடுறான்? லைசல் பிர்ர அன்து வல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நன்மை என்பது கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ முகத்தை திருப்புறதில் இல்ல. நன்மைண்டா என்னது? திசையை வச்ச நன்மை. அந்த கிப்ல அடிக்கடி மாறினுச்சுல, அது ஒரு பெரிய விமர்சனமாக்குனாங்க. அட இதாடா பஞ்சாயத்து, மேற்றுக்கு வாடாங்கிறான்ல, அட இங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு திரும்பினா என்ன? அல்லாஹ் சொல்றான் திரும்பிட்டு போவியா? இது அங்கிட்டு திரும்பினா நல்லது, எங்க கிப்லா நல்லது, உங்க கிப்லா நல்லது, இது டாபிக் இல்லைங்கிறான்ல. லைசல் பிர்ர அன்து வல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு திசையிலோ மேற்கு திசையிலோ முகங்களை திருப்புவதில் நன்மை இல்லை. அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு திருப்பின நன்மை இருக்குது, இந்த திசைக்க நன்மை? திசைக்கு நன்மை இல்ல. வேற என்ன நன்மை? வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ், நன்மைனா என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்புவது, ஒல் யௌமில் ஆகிரி, மறுமையை நம்புவது, ஒல் மலாயிகத்தி, வானவர்களை நம்புவது, ஒல் கிதாபி, வேதங்களை நம்புவது, ஒன் நபியின, நபிமார்கள் நம்புவது. இது ஒரு நன்மையாச்சா? அடுத்து ஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, மன விருப்பத்தோட செல்வத்தை வழங்கணும். யாருக்கு வழங்கணும்? லிதவில் குர்பா, சொந்தக்காரங்களுக்கும், ஒல் யதாமா, அனாதைகளுக்கும், ஒல் மசாக்கீன், ஏழைகளுக்கும், ஒபனி சபீல், வழிபோக்கருக்கும், அது மாதிரி ஒசாயிலின், யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும், ஒஃபிர் ரிகாபி,
அடிமைகளை விடுதலை செய்வதற்கு உங்க காசை மனமோந்து கொடுங்க, இது நன்மை. நன்மைண்டா எது? இதுகள்லாம் நன்மை. அடுத்தல என்ன சொல்றான்? வா அகாம ஸலாத்த வாத்த ஸகாத்த, தொழுகை நிலைநாட்டுவது நன்மை, ஜக்காத்தை கொடுக்கிறது நன்மை. அடுத்தல்லா சொல்றான் ஒல் மூஃபூன பி அஹதிக்கும் இதா அஹது, கொடுத்த ஒப்பந்தங்களை அப்படி நிறைவேற்றுவது நன்மை. நன்மை பட்டியல்ல எல்லாம் என்ன சொல்றான்? இந்த விஷயங்கள் அகீதாவை ஒண்ணு சொல்றான், அடுத்து இபாதத்தை சொல்றான், அடுத்து மக்களுக்கு உதவி செய்கிற தான தர்மத்தை சொல்றான். அடுத்து என்ன சொல்றான்ல? ஒல் மூஃபூன பி அஹதிக்கும் இதா அஹது, உடன்படிக்கை செய்வார்களே ஆனால் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவார்கள். அடுத்து ஓ சாபிரீன ஃபில் பஸாய் வல் லர்ராய், வறுமையிலையும் அது கஷ்டத்திலையும் அவங்க சபுர கை கொள்வார்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை சகித்துக் கொள்வார்கள். வஹீனல் பாசி, யுத்த காலத்திலும் அவர்கள் சகித்துக் கொள்வார்கள். இவங்க தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் இந்த பட்டியலை போட்டுட்டு இப்ப இந்த பட்டியலில் எதை அல்லாஹ் சேர்க்கிறான்? ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவார்கள் என்பதை ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம ஒப்பந்தங்கள் எந்த ஒப்பந்தங்களை செஞ்சாலும் அதை நிறைவேற்ற இயலும்டா தான் கையெழுத்து போடணும், ஒத்துக்கொள்ளணும். இது பேருக்கு அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக ஒப்பந்தம் பண்ணிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வறுமையானால் பெரும்பாலான ஒப்பந்தம் எதுக்கு இருக்கு? அப்போதைக்கு சந்தர்ப்பத்துக்கு வேற வழி இல்லைன்னு ஒப்பந்தம் பண்ணி போடுறது, மீறுவதற்கு நினைச்சுக்கிட்டே ஒப்பந்தம் பண்றது. நம்ம செய்யவா போறோம், கையெழுத்தனை போட்டு போறோமே, இப்போதைக்கு தப்பிச்சுக்கிறோமே. இதுக்கு தான் நம்ம பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு கொடுக்கல் வாங்க அண்ணன் தம்பி சொத்து பஞ்சாயத்து வந்தா கூட அப்போதைக்கு வந்து பல்ட்டி அடிச்சுக்கிறான். ஒத்துக்கிற போதே காரணத்தை சொல்லு, மறு கோர்ட்டுக்கு போன்னு சொல்லு. ஒத்துக்கிட்டு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்தாச்சுல, அப்ப நிறைவேற்றணுமா இல்லையா? அப்ப ஒப்புக்கொள்ளும் போது என்ன செய்யணும்? முதல்ல மறுத்துடலாம். நல்லா யோசிச்சு பார்த்து இது நமக்கு செய்ய இயலுமா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் செய்ய இயலுமா, இது நிலைநாட்ட முடியுமா, முடியாட்டி மாட்டேன்றங்க. ஏன் நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க, யாரும் உங்களுக்கு கடமையாக்கலையே, நீங்களா தானே ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்களா ஒத்துக்கும் போது என்ன செய்யணும்? யோசிச்சு ஒத்துக்கிறீங்க. முடியுமான்னு சொன்னா தான் நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இல்லைன்னு சொன்னா நீ முனாஃபிக்குங்கறாங்க. எது இல்லைன்னா இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றலைன்னா அவன் முஸ்லிம் டபுள் கேம் விளையாடுறாங்களே அந்த லிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், முனாஃபிக்குடைய அடையாளம் 3. முனாஃபிக்னா என்ன? இங்கே இந்த இங்கிட்ட வந்தா இது மாதிரி பேசிக்கிறது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பேசிக்கிறது, இதான் முனாஃபிக்குங்கிறது. ஒரு நிலையில இல்லாம இருக்கிற ஆட்களுக்கு தகுந்தவாறு தன்னுடைய நிலையை மாத்தி கொள்றாங்கல்ல, இவங்க தான் முனாஃபிக், இரட்டை வேடதாரி, சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லுவாங்க. இந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் 3 சொல்றாங்க. 3 என்ன? இதா ஹத்தஸ கதப, பேசினா பொய் தான், உண்மையே பேச மாட்டான். பேசினால் பொய் பேசுவான். 1. ஒய்தா வஅத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தா அப்படியே மீறுவான். ஒய்தா துமின கான, நம்பினா மோசடி பண்ணிடுவான். நம்பி என்னத்தையா செஞ்சா மோசடி பண்ணி போடுவான். அது வாக்குறுதி கொடுத்தா அதை மீறிடுவான். பேசினா பொய் தான் பேசுவான். இந்த 3 ஒருத்தண்ட இருந்தா அவன் 100% முனாஃபிக்கு. 3ல 1 இருந்தா 33% முனாஃபிக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த 3 யார்கிட்ட இருக்குதோ அவன் முழு முனாஃபிக்கு. 1 இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு முனாஃபிக்குங்கிறாங்க. 3 முனாஃபிக்கு, 3ல 3 பிரிச்சா 33 வரும்ல. அப்ப ஒருத்தன்ட்ட வந்து வாக்கு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினான்னு சொன்னா அவன் 66% தான் மூமின், 33% அவன் என்ன இல்ல மூமின் கிடையாது, முனாஃபிக் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அவனுடைய ஹஸ்ரா, அவனுடைய தன்மையில அதுவும் சேர்ந்து கொள்ளுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி பயப்படணும்? நம்முடைய ஈமான அளந்து பார்க்கிற கருவியாவில் இது இருக்குது. ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது நம்ம கரெக்டான ஈமான்ல இருக்கிறோமாங்கிறதுக்கு ஒரு உரைகளாக இந்த மார்க்கத்தில் தரப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா தீன லிமன் லா அஹதலஹு, யார் வந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்றலையோ அவனுக்கு தீனே கிடையாது, அவங்க எந்த மார்க்கத்திலையும் சேர்ந்தவங்க கிடையாது. ஒரு மார்க்கத்தில் இருக்கிறவன் அந்த சொன்னது அவன் சொன்னது அவன் நிறைவேற்றணும், நீ சொன்னதை நீ நிறைவேற்ற வேற எவன் நிறைவேற்றுவான்? அப்படிங்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுது? வலா தீன லிமன் லா அஹதலஹு, யாருக்கு ஒப்பந்தம் நிறைவேற்றுகிற தன்மை இல்லையோ அவன்கிட்ட தீனே கிடையாது, மார்க்க பற்றே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹுதைபியாவுல இருந்து ஒவ்வொரு நெருக்கடியான கட்டத்திலையும் சொன்னதில் அப்படி நின்றாங்க, பிடிச்சு கொடுத்தாங்கல்ல. ஒரு முஸ்லீம் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்பொழுது கையெழுத்து கூட ஆகல, தூக்கி கையில் கொடுத்தாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது பயங்கரமான குற்றம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதை நாமல் என்ன செய்யணும்? விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவத்துக்காக இது சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம், ஆனா அந்த ஒப்பந்தத்தில் நிக்க முடியாத நிலை வருமாண்டா வரும். எப்ப வரும்? ஒப்பந்தம் 2 சைடுல உள்ளது. நீங்க ஒருத்தன் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க, அவன் மீறுறான். ஒப்பந்தம் பண்ணிட்டு அவன் என்ன செய்யறான்? அந்த ஷரத்துப்படி அவன் நடக்கல. அப்ப நமக்கு எதிரிக்கு போய் உதவி செய்யறான்.
அவன் என்ன ஷரத்துக்கெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறானோ அதுக்கு மாற்றமான காரியத்தை என்ன செய்யறான், அவன் செய்யறான், நமக்கு தெரிய வருகிறது. அப்ப நம்ம நிறைவேற்றணுமா? இது ஒரு கேள்வி வருது. அல்ல இந்த ஒப்பந்தத்தில் வந்து அனுகூலம் இல்லை, ஒப்பந்தம் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யறது, பாதகம் இருக்குன்னு தெரிய வருகிறது. அப்ப அதுக்கு என்ன செஞ்சு கொள்ளணும்? அல்லது ஒப்பந்தத்தில் வந்து ஒரு டைம் போட்டு ஒப்பந்தம் பண்ணுவோம், டைம் இல்லாம ஒப்பந்தம் பண்ணுவோம், 6 மாசத்துக்கு இந்த ஒப்பந்தம் வச்சுக்கிறோம் சொல்லி பண்ணுவோம். ஒரு டைம் குறிப்பிடாம மொட்டையை ஒப்பந்தம் பண்ணிவிடுவோம். அப்ப டைம் போட்டு ஒப்பந்தம் பண்ணா அது எப்படி முறிக்கிறது? அல்ல டைம் இல்லாம ஒப்பந்தம் போட்டா அது எப்படி முறிக்கிறது? முறிக்க வேண்டிய தேவை வந்தா முறிக்கலாமா? முறிக்கலாம். அதுக்கு சில வழிமுறைகளை கையாளணும். எப்படி கையாளணும்? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் ஹியானத்தன். ஒரு சமுதாயத்தில் ஒப்பந்தம் போட்டுட்டீங்க, சமுதாயமா இருக்கலாம், ஒரு குடும்பமா இருக்கலாம், வேற எதுவா வேண்டாலும் இருக்கலாம். ஷர்த்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? நீ இதை செய்யணும், நீ இதை செய்ய. 2 பேருக்கு எழுதுவாங்கல்ல ஒப்பந்தம்டா. ஒப்பந்தம்னு சொன்னா நீ என்னென்ன செய்யணும், நீ என்னென்ன செய்யணும், அதுல இருக்கும் விஷயம். அந்த விதியை என்ன செய்யறான், அவன் மீறான். அப்ப மீறான் நமக்கு தெரியுது. என்னடா ஒப்பந்தம் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கிறோம், நம்மள்ட்ட ஒத்துக்கிட்டு இப்படி நடக்க மாட்டேங்கிறான், அப்ப நம்ம எனக்கு இருக்கானா? அப்ப நம்மளை ஏமாளியா இருக்க சொல்லி இந்த மார்க்கம் ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறாது. அப்ப ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நம்ம எப்படி நிறைவேற்றணும்? எங்க ஆளா இருந்தாலும் அவருக்கு உதவி செய்ய வரமாட்டோங்கிற அளவுக்கு நிறைவேற்றணும். உங்கள்கிட்ட பிடிச்சி தர அளவுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறோம். அவ்வளவு கடுமையா ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் போது அவன் உள்ளுக்குள்ள வேற ஒரு தந்திரத்தோட ஒப்பந்தத்தை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கழுத்தறுப்பு வேலையில செஞ்சான்னு சொன்னா அப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் ஹியானத்தன். ஒரு சமுதாயம் மோசடி செய்வார்கள் என்று நீங்கள் பயந்தால், ஒப்பந்தத்துக்கு துரோகம் செய்வார்கள் என்று பயந்தால், ஃபம்பிது இலைஹிம் அலா சவா, சரிக்கு சரியாக மூஞ்சில தூக்கி எரிஞ்சிருங்க. சொல்லிட்டு தான் முறிக்கணும். கூப்பிடணுங்க, வா ஒப்பந்தம் போட்டோம்ல, இன்னது பண்ணியிருக்கிற, இன்னையோட கேன்சல், இப்போ வாட அடிச்சுக்கிறோம்னு சொல்லணும். என்ன செய்யணும்? சொல்லாம செஞ்சிடக்கூடாது. ஒப்பந்தத்தை என்ன செய்யணுமா, சரிக்கு சரியாக அர்த்தம், அவனை 2 பேரும் சமநிலைக்கு வந்துடணும். உனக்கு எப்படி ஒப்பந்தம் இல்லைன்னு தெரியுதோ அவனுக்கு ஒப்பந்தம் இனிமே கிடையாதுன்னு தெரிவிக்கப்படணும். தெரிவிக்காம அண்டர் கொண்டு வர பார்க்க கூடாது. கூப்பிட்டு நம்ம ஒப்பந்தம் பண்ணணும், இன்னென்ன விஷயங்கள் நீ மீறி இருக்கிற, நீ மீறும் போது நான் செய்ய அவசியம் கிடையாது, அதனால இந்த வினாடியோட அந்த ஒப்பந்தம் கேன்சல் பண்ணிட்டோம், எங்களுக்கு என்றது நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு என்று நீ பாத்துக்க, இதை சொல்லணும். அப்போ துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொன்னா சொல்லாம முறிக்க கூடாது. ஒப்பந்தத்தை முறிக்கலாம். எப்படி முறிக்கணும்? கூப்பிட்டு இன்னென்ன காரணத்தை செஞ்சிருக்கிறதுனால நீ உன்னோட இந்த ஒப்பந்தத்தை நாங்க செய்ய முடியாது, இருதரப்பும் நிறைவேற்றுவது ஒப்பந்தம். நீ ஒன் சைட்ல எங்கள்கிட்ட மட்டும் கரெக்டா எதிர்பார்க்கிற, நீ அது மாதிரி செய்ய மாட்டேங்கிற, நாங்க அதை ஒத்துக்கிற முடியாது. இப்படி எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டலாம். அதே மாதிரி இந்த ஒப்பந்தங்கள் காலக்கெடு, ஒரு 10 வருஷத்துக்கு நமக்குள்ள பிரச்சனை இல்லாம இருந்துக்கிறோம், ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்துக்கிறோம், ஒரு 3 மாசத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்துக்கிறோம், ஒப்பந்தம் செய்யறது உண்டு. காலக்கெடு போட்டு நீங்கள் ஒப்பந்தம் செஞ்சீர்களே ஆனால் அதை என்ன செய்யணும், அந்த காலம் வரைக்கும் நீடிக்கணும். அந்த காலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம்ல. காலம் முடிஞ்சவன உடைச்சுதான் அவனோட அவசியம் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, கூப்பிட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லணும். என்ன செய்யணும், இந்தாப்பா நாளையோட நமக்கு ஒப்பந்தம் முடிய போகுது, அதை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிறோமா முடிச்சுக்கிறோமா சொல்லாம என்ன செய்யக்கூடாது. முடிஞ்சு. இது சாதாரண ஒப்பந்தத்துலாம் வராதுங்க, யுத்த காலத்தில் பெரிய பிரச்சனையே போயிடும். ஒரு சாராட்டினம் ஒப்பந்தம் பண்ணிவிட்டோம், உனக்கு எதிராக நான் சண்டைக்கு வர மாட்டேன், எனக்கு எதிராக நீ சண்டைக்கு வர மாட்டேன், எது வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு பண்ணிவிட்டோம். ஜனவரி 1ஆம் தேதிக்கு போய் நின்றுலாமா, போய் நிக்க கூடாது. படையெல்லாம் திரட்டிட்டு போய் ஊருக்குள்ள போய் தாக்கி விடலாமா, தாக்க கூடாது. என்ன செய்யணும், டிசம்பர்ல சொல்லி போட்டு கூப்பிட்டு, இந்தாப்பா ஜனவரியோட முடியுது ஒப்பந்தம், என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ண நீ நினைக்கிறியா, அது இல்லை விட்டுருவோமா முடிச்சுக்கிறோமான்னு கேட்கணும். முடிச்சிட்ட பிறகுதான் அது ஒப்பந்தம் இல்லாதவர்கள் ஆவாங்க, அவங்க டிக்ளேர் பண்ணணும். அப்போ காலக்கெடுவோடு உள்ள ஒப்பந்தமாக இருந்தால் அதை தெரிவிச்சுட்டு என்ன செய்யணும், அதை முறிக்கணும். காலக்கெடு இல்லாத ஒப்பந்தமாக இருந்தால் அதுக்கு அவகாசம் கொடுக்கணும். ஒரு டைமும் போடலைங்க, இந்த அன்னையோட முடிச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு என்ன டைம் கொடுக்கணும், 4 மாசம் டைம் கொடுக்கணும். மார்க்கத்தில் என்ன செய்யணும், டைம் போடாமல் நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருப்பீர்களே ஆனால் அவன் கரெக்டா போயிட்டு இருக்கிறான். துரோகத்துக்கு முறிச்சா டைம் கொடுக்க வேண்டியது இல்லை, இன்னைக்கே முடிச்சிடலாம். துரோகத்துக்கு இல்லாம வேணாம் நம்ம நினைக்கிறோம், வேணாம் அந்த ஒப்பந்தம் வேணாம், நம்ம வழியை நாங்க பாத்துக்கிறோம், எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம், அட ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறோம், இதுல என்ன செய்யுது 2 வருஷம் போட்டுக்கிட்டோம், 2 வருஷம் முடிஞ்சோன்னா போய் சாய் உடனே கேட்கக்கூடாது. மார்க் அடிப்படையில் என்ன செய்யணும், அது சொல்லணும், கண்டினியூ பண்ணுமான்னு கேட்கணும். டைம் போடாம ஒப்பந்தம் பண்ணியிருந்தா 4 மாசம் என்ன செய்யணும், அவருக்கு டைம் கொடுக்கணும். இப்படி மார்க்கம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுது, 9வது அத்தியாயத்துல பராத்துன்னு சூரா இருக்குல்ல, அதுல அல்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான். ஃபஸீஹு ஃபில் அர்தி அர்பஅத் அஷ்ஹுரின், 4 மாதம் ஒப்பந்தம் பண்ணி இருந்தோம். இது வரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிற கூடாது, ஒப்பந்தம் பண்ணி இருந்தோம்.
இப்ப நாங்கள் ஒப்பந்தத்தை முறிக்கிறோம். எப்ப முறிக்கிறோம்? இன்னைக்கே முறிக்கல. ஃபஸீஹு ஃபில் அர்லி அர்பஅத் அஷ்ஹுரின், 4 மாசம் நீ சுதந்திரமா நடந்துக்க. இந்த மக்காவுல 4 மாசத்துக்கு அந்த ஒப்பந்தம் இருக்கு, அதன்படி நடந்துக்க. 4 மாசத்துக்கு பிறகு வதானு மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் ரசூலும் டிக்ளேர் பண்ணுகிறார்கள். என்ன பண்றாங்க? இன்றோடு ஒப்பந்தத்தை விலக்கிக் கொள்கிறோம். ஒப்பந்தம் முடிந்து விட்டது. 4 மாசம் உனக்கு அவகாசம் தரப்படுகிறது. 4 மாசத்துக்குள்ள உன் நிலை என்ன நீ முடிவு பண்ணிக்க. அதுக்கு பிறகு நீ வேற நாங்க வேறதான் என்று காலம் குறிப்பிடாமல் ஒப்பந்தம் செய்தோமையானால் 4 மாத அவகாசம் கொடுக்கணும். இது மோசடிக்காக முறிக்கும் போது இல்ல, வேணாம்னு நம்மளா முறிக்கும் போது. மோசடி செஞ்சாலும் முறிக்கிறதுக்கு டைம் கொடுக்க தேவையே இல்லை. இது ஒரு விஷயம். காலம் போட்டுதான் என்ன, ஃபஅத்திம்மு இலைஹிம் அஹதஹும் இலா முத்தத்திஹிம், அல்லாஹ் சொல்றான். யார்ட்டையாவது காலம் குறித்து ஒப்பந்தம் போட்டிருந்தீர்களே ஆனால் ஒரு காரணம் எல்லாம் முடிக்க கூடாது. என்ன செய்யணும்? அந்த காலம் வரைக்கும் காத்திருக்கணும். ஒரு டைம் போட்டு 2 வருஷம் போட்டீங்கன்னா 1.5 வருஷத்துல போய் என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும்? அவங்கள நிறைவேற்றி விட்டு அதை முறிக்கிறதா இருந்தா சொல்லிட்டு முறிக்கணும். ஒரு ரிக்வெஸ்ட் கேட்பான், ஒரு 3 மாசம் தாங்க, இன்னொரு 3 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், இன்னும் 2 வருஷம் தாங்க, அப்படியே அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளணும் என்று இஸ்லாம் நமக்கு ஒப்பந்தம் சம்பந்தமாக வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்களுடைய சாம்ராஜ்யம் விரிவடையுது, அந்த அளவுக்கு பெரிய சக்கரவர்த்தி ஆகுறாங்க. அப்ப இத்தாலியர்களோடு அவங்க பல யுத்தங்கள்லாம் சந்திக்கிறாங்க. ரோமாபுரி அன்னைக்கு தான் பெரிய வல்லரசா இருந்தது. அப்ப அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்ட உடனே அடுத்த வாரம் ஒப்பந்தம் முடிய போகுது. ஒரு டைம் போட்டுக்கிட்டாங்கல்ல, அடுத்த வாரம் ஒப்பந்தம் முடிய போகுதுன்ற உடனே இப்பவே படையை தயார் பண்ணி கிளப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. எதுக்கு? முடிஞ்ச உடனே அடிச்சு புண்ணு. இப்ப ஜனவரி 1ஆம் தேதிக்கு முடியுதுன்னு உதாரணத்துக்காக வேண்டி டிசம்பர் 20 போய் நிக்கிறாருங்க எங்க எல்லையில. 10 நாளைக்கு வெயிட் பண்ணுவோம், 1ஆம் தேதி வந்தோடனே யுத்தத்தை ஆரம்பிச்சிருன்னு அப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அம்ர் இப்னு அபஸாங்கிற ஒரு சஹாபி குதிரையில வேகமா வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க? வஃபாவுன் லா கத்ருன், ஒரு முஸ்லிம் வாக்கு நிறைவேற்றுவான். மோசடி இப்படி சொல்றாரு, முஸ்லிம்னா வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும், மோசடி செய்யக்கூடாது. நீ எப்படி முன்னாடி கிளம்பி வரலாம்? கிளம்புறதே எப்படி வரணும்? முடிஞ்ச பிறகுதான் யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமுதாயத்துக்கு உனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குமேயானால் அந்த காலம் முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த டயத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு பிறகுதான் சொல்லிவிட்டு முறிக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? துரோகம் செய்யறான்னா அதை காரணத்தை விளக்கியாப்ப முறிச்சிரு, சொல்லிக்கலாம சண்டைக்கு போக கூடாது என்று அவர் சொன்ன உடனே முஆவியா திரும்பிடுறாரு. எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்? இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டா கூட இந்த டைம் போட்டு செஞ்சால் கூட என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட அறிவிச்சுட்டு தான் செய்யணும். டைம் முடிகிற வரைக்கும் எப்படா ரெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. முடிஞ்ச பிறகு சாவகாசமாக தான் என்ன செய்யணும்? அதை பத்தி யோசிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஒப்பந்தம் சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்து வர